தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான 7 வாக்குத்தத்தங்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பிலே தொடங்கி மகிமையிலே முடிய வேண்டும். தேவன் நம்மை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து அந்த நோக்கத்தை அடைவோமாக. முதலாவது ரட்சிப்பு. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் இயேசு என்னை ரட்சிப்பார் என்று நாம் விசுவாசித்தால் நம்முடைய எல்லா பாவத்திலிருந்தும் அவர் விடுதலை தந்து ரட்சிப்பார். இரண்டாவது புது வாழ்வு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு புது வாழ்வு பெற்று இருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். மூன்றாவது சமாதானம். ரோமர் 5வது அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் பாவம் செய்து தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே தந்து தேவனிடத்தில் நமக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நான்காவது பரிபூரணம் அல்லது பாதுகாப்பு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திப்பது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய சுய இஷ்டங்களை எல்லாம் நிறைவாக்குவது அல்ல, நம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்திப்பது. நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவுகள் இருந்தாலும், ஆவிக்குரிய மற்றும் உலகத்துக்குரிய எதுவாக இருந்தாலும், நமக்கு என்ன தேவையோ அது எப்பொழுது தேவையோ அந்த நேரத்திற்கு அவைகளை நமக்கு தந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஐந்தாவது வழிநடத்துதல். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை வழிநடத்துவார். ஆறாவது நித்திய ஜீவன். அவருடைய வழிநடத்துதல் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான பிரதானமான வாக்குத்தத்தம். கடைசியாக 7வது மகிமை. நம்முடைய வாழ்வில் மிக மிக உயரிய நோக்கம் நாம் இயேசுவை போல் மாறுவது. அதாவது அவர் உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தை பெற்றது போல நாமும் உயிர்த்தெழுந்து அந்த மகிமையின் சரீரத்தை பெற வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய மகிமையை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு இந்த பயணத்தில் நாம் வழி தவறி போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அர்ப்பணிப்போம். ஆமீன்.